வணக்கம் நண்பர்களே, இது டே இன் மை லைஃப்பில் நாள் 11. அண்ணனோட பொங்கல் கெட்டப்பு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. ஏரியாவில் பொங்கல் செலிப்ரேஷன் நம்ம தலைமையில் கிடையாது. கொஞ்ச நேரம் அற்புதமான விளையாட்டுக்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு காலை உணவு கிடையாது, டேரெக்டாக மதிய உணவு தான். இலையில எத்தனை ஐட்டம் இருக்குன்னு கரெக்டாக கமெண்ட்டில் போடுறவங்களுக்கு பொங்கல் பரிசு. நல்லா சாப்பிட்டு தூங்கியிருப்பீங்களே அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு ஒர்க் இருந்தது, ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ரேடியோவில் ஒரு சத்தம், சிறப்பான ஒரு போட்டி காத்திருக்கு அப்படின்னு. போய் பார்த்தா தளபதி கச்சேரிக்கு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த சிறப்பான போட்டி ஸ்டார்ட் ஆச்சு. நான் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல ஆசை தான், பட் கலந்துக்கல. வீட்டுக்கு வந்து கேரட் சாப்பிட்டுக்கிட்டே கேர்லெஸ்ஸாக எல்லாரையும் தூக்கி போட்ட காளையை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் மேலே போயிட்டு கொஞ்ச நேரம் வாக் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த சைட் சீயிங் பார்த்துட்டு இருந்தேன். ஈவினிங் வெளியே கிளம்பி ஒரு ஸ்நாக்ஸ் பர்ச்சேஸு. அருமையான பக்கோடா வாங்கிட்டு வா அப்படின்னு தம்பி சொன்னான். சாப்பிட்ற வரைக்கும் அது அருமையான பக்கோடான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது பக்கோடா அப்படின்னு. இரவு உணவுக்கு தோசையை சாப்பிட்டு இந்த நாளை முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இல்லை, இன்னொரு மேட்டர் இருக்குது. அற்புதமான பொங்கல் கோலங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். யான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெறணுன்னே இந்த கிளிப்பை ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இந்த நாளை இத்தோடு முடிச்சுக்கிட்டேன். நாளை சந்திப்போம் மக்களே.